நெல்லையில் பைக் மீது கார் மோதி விபத்திற்குள்ளானதில் பைக் ஓட்டுநரை காரில் இழுத்துச் சென்ற எஸ்ஐ ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். பைக் ஓட்டுநரை எஸ்ஐ எவ்வளவு தூரம் இந்த போன்று காரில் எடுத்து சென்றார்? பைக் ஓட்டுநரின் நிலை என்னவாக இருக்கிறது? எஸ்ஐயின் விவரம் என்ன? அவர் மீது என்ன நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? நெல்லை டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய கணேஷ் திரையரங்கம் என்ற இடத்தின் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மீது காரை ஓட்டி வந்த எஸ்ஐ காந்திராஜன் என்பவர் இடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துல அந்த இருசக்கர வாகனம் கீழே விழுந்துள்ளது. இந்த நிலையில தான் இருதரப்புக்கும், அதாவது இருசக்கர வாகன ஓட்டுநருக்கும் கார் ஓட்டிட்டு வந்த எஸ்எஸ்ஐ காந்திராஜன் ஆகியோருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதத்துலதான் காரை நிறுத்தி இந்த இருசக்கர வாகன ஓட்டுநர் கடுமையான சண்டையிட்ட போது அவர் எதையும் பொருட்படுத்தாமல் காரை எடுக்க முயற்சித்திருக்கிறார். அப்போது காரை தடுத்து நிறுத்துவதற்கான அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது அவர் அந்த கார் பேனட்டில் படுத்திருந்தார். ஆனாலும் கூட காரை நிறுத்தாமல் எஸ்எஸ்ஐ இருசக்கர வாகன ஓட்டுநரை கார் மீது படுக்க வைத்தவரே சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இழுத்து சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்துல வைரலாக்கி விட்டனர். இந்த சம்பவம் நேற்று இரவு முதல வைரலாக சமூக வலைதளத்தில் பரவி இருந்தது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறையும் உரிய விசாரணை மேற்கொள்வதற்கான உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த கார் ஓட்டி வந்த எஸ்எஸ்ஐ காந்திராஜனை தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டு சஸ்பெண்ட் மற்றும் கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த அறிவுறுத்தல்களையும் மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விபத்து தொடர்பாக இதுவரை நெல்லை டவுன் காவல் நிலையத்திற்கோ போக்குவரத்து புலனாய்வு பிரிவுக்கோ புகார் எதுவும் வராத சூழல்ல சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட சூழல்ல அந்த விசாரணையும் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.